அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துக்கிறாங்க. இந்த நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து வருஷம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன்கள் தள்ளுபடி, கல்வி கடன்கள் தள்ளுபடி, அது மட்டும் இல்லாம வீட்டு கடன்கள் தள்ளுபடி, இந்த மாதிரி நகை கடன் அனைத்து கடன்களையுமே தள்ளுபடி செய்து தமிழக அரசு நமக்கு விவசாயிகள் மத்தியில, ஏழை குடும்பங்கள் மத்தியில நிறைய பேருக்கு வந்து நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இப்போ இந்த 2025 டு 2026 ஆண்டுக்கான இன்னும் 1.5 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வரப்போகும் இந்த நேரத்துல நகைக்கடன், ஓகேங்களா, நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல வைத்திருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கிராமப்புற வங்கிகள் வைத்திருந்தாலும் சரி, தொடக்க வேளாண் சங்கங்கள் வைத்திருந்தாலும் சரி, இல்ல வந்து எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி எந்த தனியார் பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த மாவட்டத்துல யார் யாருக்கு நாங்க தள்ளுபடி செய்ய போறோம், ஸோ எத்தனை பவுனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் லிஸ்டோட சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம மெயினா நம்ம வந்து பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நகை அடமான கடன்களை பத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மீண்டும் பயிர்க்கடனுக்காக எவ்வளவு கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க, ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடன்களை எவ்வளவு கோடிகள் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் இப்போ வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மகளிர் உரிமை தொகை நிறைய பேர் இன்னும் கிடைக்காமலே இருக்கு. அந்த மகளிர் உரிமை தொகையை மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எங்க போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கணும், இந்த முழு தகவலும் இந்த வீடியோலயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே நீங்க பார்த்து ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன அப்டேட் என்ன ஏதுன்றத உங்களுக்கு தெளிவா துல்லியமா புரியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரனுக்கு கீழ் நகை கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகை கடன் தள்ளுபடி. பெரியசாமி தகவல் சூப்பரா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின தகவல் துல்லியமா பார்க்கலாம். சரிங்களா? 100% நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை பத்தின முழு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழ் நகை கடன் பெற்ற பயனாளிகளுக்கு 100% நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக இனிமேலும் செய்யப்படுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தகவல் தெரிவித்துள்ளார். அதாவது ஏற்கனவே இந்த நகை அடமான கடன்களை வாங்கியவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. இப்போ 2025 2026 ஆண்டுக்கான புதிய நகை கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த நகை அடமான கடன்கள் எப்போ தள்ளுபடி செய்யப்படும், நான் அதுல லிஸ்ட்ல இருப்பானா, எங்க நேம் லிஸ்ட் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவலையா இருப்பீங்க. அதன்படி 14,40,000 பயனாளிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் பெரியசாமி கூறியிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து முன்னாடி கொடுத்த அப்டேட்டுங்க. சரிங்களா?
இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகை அடமான கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்காக தான் இந்த அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதன் காரணமாக தகுதியான நபர்களை கண்டறிவதற்கான நகைக்கடன் பெற்றவர்களின் பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின் படி இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர், நகைக்கடன் தொகை முழுமையாக செலுத்தியவர்கள், 40 கிராமுக்கு மேற்பட்ட கடன் பெற குடும்பத்தினருக்கு தள்ளுபடி செய்யப்படாது என அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா இனிமே அதாவது 40 கிராமுக்குள்ள 40 கிராமுக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த நகை அடமான கடன்கள் யாருக்கும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 5 பவுனுக்குள்ள இருக்கணும், அதுவும் 40 கிராமுக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 40 கிராமுக்கு மேற்பட்டு நகைக்கடன் பெற்றவர்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், குடும்ப அட்டை எண் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள், ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள், எந்த பொருளும் வேண்டாத குடும்பத்தினர், ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற குடும்ப அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என்று தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி அரசாணையில் குறிப்பிட்ட தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தள்ளுபடிக்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து அவர்கள் அடமானம் வைத்த நகை மற்றும் தள்ளுபடிக்கான சான்றிதழை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை அடமானம் வைத்தவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியசாமி அறிவித்துள்ளார். 14,40,000 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதென சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நகை கடன் அடமானம் வச்சிருக்கிறவங்க அந்த வங்கி நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கே போயிட்டு நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத விசாரிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ் என்னென்ன பண்ணணுன்றதையும் கேட்டுகிட்டே வந்துடுங்க. ஸோ அது எல்லாமே செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2024ஆம் ஆண்டுல வாங்கிய விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.